ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பயணம் ஒரு மர்மமான இடத்துக்கு. கொடைக்கானல்ல இருக்கிற மதிகட்டான் சோலை. இந்த காடு ஏன் இவ்வளவு பேசப்படுது? மக்கள் ஏன் இத மறந்து போற காடுன்னு சொல்றாங்க? இதுல என்ன மர்மம் இருக்கு? இந்த வீடியோல எல்லாத்தையும் ஆராய போறோம். சுவாரஸ்யமான கதைகள், வரலாறு, இயற்கை, அழகு எல்லாம் உங்களுக்காக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு இந்த மர்ம பயணத்துக்கு தயாராகுங்க. மதிகட்டான் சோலை பேரை கேட்டாலே ஒரு மர்ம உணவு வருதா இல்லையா? இந்த காடு கொடைக்கானலுக்கு பக்கத்துல பெரிஜம் ஏரிக்கு பக்கத்துல இருக்கு. இதோட பெயர் தமிழ்ல மதி இழக்கிற காடுன்னு அர்த்தங்க. ஏன் இப்படி பெயர் வந்துச்சு? உள்ள போனாங்க திசை மறந்து வழி தெரியாம தவிச்ச கதை நிறைய இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்டுல இருக்கிற மூலிகை செடிகளோட வாசம் மனுஷனோட நினைவையே மாத்திருவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பழங்காலத்துல இருக்கிற சித்தர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க தியானம் பண்ண இடங்களுக்கு போனா மனசு ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க. இந்த காட்டுல ஒரு பூ இருக்குன்னு சொல்றாங்க, அதோட வாசத்தை முகர்ந்தாலே மனுஷன் பைத்தியம் ஆயிடுவானா? இது உண்மையா புரளியா? இதுவரை யாருக்கும் பதிலே தெரியலங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்டுல இருக்கிற மூலிகை செடிகளோட வாசம் மனுஷனோட நினைவையே மாத்திருவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பழங்காலத்துல இருக்கிற சித்தர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க தியானம் பண்ண இடங்களுக்கு போனா மனசு ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க. இங்க காட்டு மாடு, புலி, காட்டு பன்றி, மான், லங்கூர் குரங்குன்னு நிறைய இருக்காங்க. முக்கியமா இந்த காடு மூலிகை செடிகளுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. 2018 கூட ஒரு மூலிகை செடியை விஞ்ஞானிகள் இங்க கண்டுபிடிச்சதாகவும் சொல்றாங்க. நீங்க ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமா இருக்கும். ஆனா கவனமா இருக்கணும், ஏன்னா இது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். வாங்க இப்போ மதிகட்டான் சோலையோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். மதிகட்டான் சோலையோட வரலாறுன்னு பார்த்தா 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் ஆட்கள் கொடைக்கானல்ல ஆராய்ச்சி பண்ணப்போ இந்த காட்டை பத்தி குறிப்பு எழுதினாங்க. அப்போவே உள்ளூர் மக்கள் இந்த காட்டுக்குள்ள போக வேண்டாம்னு எச்சரிக்கையாகவும் சொல்றாங்க. சித்தர்கள் இங்க தவம் செய்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க ஆராய்ச்சி பண்ண மூலிகைகள் இன்னும் இந்த காட்டுல இருக்கலாம்னு சிலர் நம்புறாங்க. ஒரு பிரபல அரசியல்வாதி இந்த காட்டுக்குள்ள போனாராம். ஆனா அவரோட குழுல பாதி பேர் திரும்பவே வரலையாம். இதெல்லாம் கதையா இல்ல உண்மையான சம்பவமா? இது ஒரு மர்மமாவே இருக்கு. இப்போ நீங்க மதிகட்டான் சோலையை பார்க்கணும்னு நினைச்சா முதல்ல வனத்துறையோட அனுமதி நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கணுங்க. ரெண்டாவது, இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம்னால அதனால எல்லாரையும் உள்ளவும் விட மாட்டாங்க. இதோட விசிட்டிங் டைம்னு பாத்தீங்கன்னா காலைல 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் பார்வையாளர்களுக்கு அனுமதிங்க. உங்க கார்லயோ இல்ல வனத்துறை ஜீப்லயோ போகலாம். ஆனா உள்ள போனா வழி மறந்துடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம்னே சொல்லாங்க. ஆனா இந்த காட்டோட மர்மத்தை மதிச்சு பாதுகாப்பாவும் இருங்க. மதிகட்டான் சோலை ஒரு மர்மமும் அழகும் நிறைந்த இடங்க. இதோட கதைகள் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்திருக்கும் நம்புறேன். இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற கதைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த காட்டுக்கு போன அனுபவம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த இந்த மர்ம இடத்தை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, மறுபடியும் சந்திப்போம்.